हरे हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை அல்லது மாலை வணக்கங்கள். நம் பகவத்கீதையினுடைய 18வது அத்தியாயம் கடைசி அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். மோட்ச சந்நியாச யோகம், துறவினுடைய பக்குவம். அந்த அத்தியாயத்தில் வந்து முதல்ல வந்து அர்ஜுனுடைய கேள்வி, கிருஷ்ணா, ஆம், தியாகம் என்றால் என்ன, சந்நியாசம் என்றால் என்ன அப்படிங்கிறது அர்ஜுனுடைய கேள்வி. கிருஷ்ணா அதுக்கு சொல்லக்கூடிய பதில் வந்து, அர்ஜுனா ரெண்டுமே வந்து ஒன்றுதான், ரெண்டுமே வந்து ஒன்றுதான் அர்ஜுனா. ஆம், ஏன்னா இரண்டுமே வந்து நமக்கு வந்து துறவிற்கு வழிவகுக்கின்றது. அதனால வந்து ரெண்டுமே வந்து ஒன்றுதான் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து சொல்றாரு. ஆம், அப்புறம் அடுத்த பகுதியில் வந்து கிருஷ்ணர் வந்து அந்த செயலுக்கான 5 காரணிகள் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. அவருடைய எந்த ஒரு செயல் நடக்கணும்னா கூட வந்து அர்ச்சனா வந்து 5 விஷயங்கள் தேவைப்படுகின்றன. என்னென்ன அந்த 5 விஷயங்கள்னா, நம்மளுடைய உடல் மற்றும் நம்மளுடைய புலன்கள் மற்றும் அதற்கான வந்து ஒரு முயற்சி, ஆத்மா மற்றும் பரமாத்மா. இந்த 5 விஷயங்கள் வந்து எந்த ஒரு செயலுக்குனாலும் தேவைப்படுகின்றது அப்படின்ட்டு கிருஷ்ணன் வந்து அந்த 5ல் வந்து மிகவும் முக்கியமானது வந்து பரமாத்மா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா பரமாத்மா தான் வந்து நம்மளுக்கு அந்த பிரகிருதி வந்து பரமாத்மாவினுடைய பகிரங்க சக்தி, பகிரங்க சக்தி. அந்த அதில் தான் நம்மளுடைய உடல் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. நம்முடைய உடலுக்கு வந்து அந்த பஞ்சபூதங்களான அந்த பிரகிருதி தேவைப்படுகின்றது. அந்த பிரகிருதி வருவது வந்து கிருஷ்ணரிடமிருந்து, கிருஷ்ணரிடமிருந்து. அதனால வந்து அந்த ஒரு 5 விஷயங்கள் வந்து நம்ம வந்து அது எந்த ஒரு இதுக்குனாலும் தேவைப்படுகின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸ்க்ரீன் ஷேர் ஒர்க் ஆகல, என்னன்னு தெரியல. அந்த கிருஷ்ணன் வந்து அந்த 5 காரணிகள் சொன்னார். 5 காரணிகள் வந்து ம், வந்து எந்த ஒரு செயல்களாலும் சரி, நல்ல செயல்களாலும் சரி, தீய செயல்களாலும் சரி, இந்த 5 காரணிகள் வந்து கண்டிப்பாக தேவைப்படுகின்றது அர்ச்சனா அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணர் சொன்னார். அடுத்து வந்து என்ன சொன்னார்னா வந்து அந்த 5 கூறுகள் சொன்னார். 5 கூறுகள் வந்து என்னென்ன சொன்னார்னா, நம்ம ஒரு 6 6 கூறுகள், 6 கூறுகள் வந்து தூண்டப்படக்கூடிய 3, செயலை உண்டாக்கக்கூடிய 1 அப்படின்னு சொன்னார். அதை தூண்டக்கூடிய 3 வந்து நம்மளுடைய அறிவு, அறியப்படும் பொருள், அறிபவன். அது 3 வந்து செயலை தூண்டுபவை. அடுத்த புலன்கள், செயல் மற்றும் செய்பவன். அது 3ம் செயல்களை உண்டாக்குபவை. கிருஷ்ணன் வந்து இந்த முதல் 40 ஸ்லோகங்கள் வந்து 48 ஸ்லோகங்கள் வந்து கர்மயோகத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஞானம் கொடுத்தாலும் சரி, அதில் கொஞ்சம் ஞானம் கலந்திருக்கின்றது. ஏன்னா வந்து யார் உண்மையிலே கர்மயோகி வந்து ஏன் பந்தத்திலிருந்து விடுபடுகின்றான் அப்படின்னா வந்து கர்மயோகி வந்து நான் தான் கர்த்தா அப்படிங்கிறத வந்து அந்த ஒரு மனநிலையில் அவனுக்கு என்னதான் இருந்தாலும் நமக்கு வந்து கடமைக்காண்டி செயலாற்றினாலும் சரி, செயலினுடைய பலன்களிலிருந்து விடுதலை இருந்தாலும் சரி, செயலின் மீது பற்றிருந்தாலும் செய்தாலும் சரி, இருந்தாலும் ஒரு முக்கியமான அதனுடைய நமக்கு ஒரு தேவை என்னவென்றால், அந்த புரிதல் தேவை என்னவென்றால், நான் வந்து கர்த்தா அல்ல அப்படிங்கிற ஒரு புரிதல் தேவைப்படுகின்றது. அந்த புரிதலுடன் செயல்படுகின்றான் அப்படிங்கிறத வந்து முக்கியமாக வந்து கிருஷ்ணன் வந்து அந்த ஒரு ஞானத்தை கொடுத்தார். அப்புறம் வந்து பல்வேறு விதமான செயல்களை செய்யும் முறைகள், அந்த அந்த செயல்களை பொறுத்து தான் வந்து அடுத்து வந்து கிருஷ்ணன் சொல்கிறேன்னா அடுத்த பகுதியில் வந்து அந்த ஒரு பௌதிக குணத்தினுடைய அடிப்படையில் வந்து
எப்படி செயல்கள் தீர்மானிக்கப்படுகின்றன அப்படிங்கிறது. ஒருத்தனுடைய செயல்கள் செயல் வந்து அவனுடைய அறிவு மற்றும் செய்யக்கூடிய செயல் மற்றும் கர்த்தா, அதை பொறுத்து அது இந்த மூன்று குணங்களில் வந்து எப்படி அது வந்து பாதிக்கப்படுகின்றன்னு சொன்னார். அப்புறம் அந்த செயலை வந்து அவன் எந்த புத்தியுடன் செயல் செய்கின்றான், எந்த ஒரு உறுதிப்பாட்டுடன் செய்கின்றான், அப்புறம் எந்த ஒரு மகிழ்ச்சி கிடைக்கின்றது. எந்த ஒரு செயல் நம்ம செஞ்சாலுமே வந்து அது ஒரு மகிழ்ச்சிக்காண்டி தான் நம்ம பண்ணுறோம். நம்ம வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து சும்மா நான் பண்ணுறேன் அப்படிங்கிறக்காண்டி பண்ணுறதில்லை. நமக்கு ஒரு செயல் எந்த ஒரு செயல் பண்ணும்போது வந்து பின்னாடி வந்து அதுக்கு வந்து இதனால் எனக்கு என்ன மகிழ்ச்சி கிடைக்கப் போகின்றது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கின்றது. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு முக்கியமாக கிருஷ்ணர் இதில் சொல்கிறது வந்து அந்த செயல்களை சம்மந்தப்பட்டதான் சொல்கிறார். அடுத்து வர 41லேருந்து 48 அதுவும் வந்து செயலை பொறுத்து தான் சொல்லுவார். அந்த அதில் வந்து முதல்ல வந்து நம்ம வந்து அந்த அறிவு செயல் மற்றும் கர்த்தா அதில் வந்து மூன்று வகைகள் வந்து போன வாரம் வந்து பார்த்தோம். அந்த முதல்ல வந்து செய்யக்கூடியது வந்து அந்த அறிவு. எந்த அறிவு அது வந்து சத்வகுணத்தில் இருக்கக்கூடிய அறிவு வந்து எல்லா உடலிலுமே வந்து ஆத்மா இருக்கின்றது. அந்த ஆத்மாவினுடைய பண்பு ஒரே பண்புடன் உள்ள ஆத்மா வந்து எல்லா உயிரினங்களையும் வைக்கின்றது. அடுத்து ரஜோகுணத்தில் உள்ள அறிவு வந்து அஹ், ஒவ்வொரு உயிர்வாழிகளிலும் வேறு வேறு விதமான ஆத்மாக்கள் இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு புரிதல். அது ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய வந்து ஒரு புரிதல். தமோ குணத்தில் இருக்கக்கூடிய புரிதல் வந்து உடல் சம்பந்தப்பட்ட இன்பத்தை மட்டும்தான். உடல் தான் ஆத்மா. உடலுக்கு தகுந்த மாதிரி வேறு எதுவுமே இல்லை. அதனால வந்து எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி உடல் சம்பந்தப்பட்ட செயல்களை சார்ந்து செய்வது. அதில் தான் பற்றுதல் கொண்டது. அது வந்து தமோ குணத்தில் உள்ள அறிவு அப்படின்னாரு கிருஷ்ணர். அப்புறம் வந்து செயல்கள் எந்த ஒரு செயலையுமே வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டு பற்றின்றி விருப்பு வெறுப்பின்றி பலனை எதிர்பார்க்காமல் செய்வது தமோ குணத்தில் உள்ள சாரி சத்துவகுணத்தில் உள்ள செயல். வந்து ஏற்கனவே பார்த்ததான் பல முறை கிருஷ்ணன் சொன்னதான் சத்துவகுணத்தில் உள்ள செயல் வந்து பற்றின்றி விருப்பு வெறுப்பின்றி பலனை எதிர்பார்க்காமல் ஒழுங்குபடுத்தப்பட்ட செயல். ஆனால் ரஜோகுணத்தில் உள்ள செயலை வந்து ஆசைகளை திருப்தி பெறுவதற்காண்டி பெரும் முயற்சி மற்றும் அகங்காரத்துடன் செய்யப்படுவது அது ரஜோகுணத்தினுடைய செயல். தமோகுணத்தில் செயல் வந்து பந்தத்தை பொருட்படுத்தாமல் மற்றவர்களுக்கு இழைக்கப்படும் துன்பம் அதையும் கருத்தில் கொள்ளாமல் சாஸ்திர விதிகளை புறக்கணிக்காமல் அந்த மாதிரி பண்ணக்கூடிய செயல் வந்து தமோகுணத்தில் உள்ள செயல். அப்புறம் வந்து இந்த செய்பவனை பற்றி சொன்னார். யார் ஒருத்தங்க வந்து எந்த ஒரு குணத்தினுடைய தொடர்பின்றி அந்த மூன்று குணங்களுடைய தொடர்பின்றி அகங்காரமின்றி நான் தான் செய்கின்றேன் என்ற அகங்காரமின்றி முக்கியமாக உற்சாகம் மற்றும் மன உறுதியுடன் வெற்றி தோல்விகளை பொருட்படுத்தாது தனது கடமைகளை செய்கின்றானோ அவன் சத்வகுணத்தில் செய்பவன். அது அப்புறம் ரஜோகுணத்தில் செய்பவன் வந்து உழைப்பின் பலன் மீது பற்றுதல். நான் செய்கின்றேன், எனக்கு பலன் கிடைக்க வேண்டும். அப்புறம் அந்த பலன்களை அனுபவிக்க விரும்புவது. அனுபவிக்கணும் நான் தான் கஷ்டப்பட வேலை பார்த்துருக்கேன், அதனால் வந்து நான் வந்து அனுபவிக்க போகிறேன் அப்படிங்கிறது அந்த ஒரு அகங்காரம். அந்த ஒரு அகங்காரம் இருக்கின்றது. அந்த ஒரு பேராசை மற்றும் பொறாமை தூய்மை இல்லாமல் எனக்கு தான் வேண்டும், என்னை விட அவன் உயர்ந்து விட்டானே அப்படிங்கிற ஒரு பொறாமை அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் இன்ப துன்பத்தில் பாதிக்கப்படுவது. வெற்றி பெற்று விட்டால் நான் தான் வெற்றி பெற்று விட்டேன், தோல்வி அடைந்து விட்டால் நான் வந்து அதனால் பாதிக்கப்படுவது. இது வந்து ரஜோகுணத்தில் உள்ள செயலாளி. கடைசி தமோகுணத்தில் உள்ள செயலாளி வந்து சாஸ்திர விதிகளுக்கு எதிரான செயலில் ஈடுபடுவது. பிடிவாதக்காரனாக இருப்பது, ஏமாற்றுவதனாக இருப்பது, மற்றும் மற்றவரை அவமதிப்பதில் நிபுணராக இருப்பது, சோம்பேறியாக இருப்பது, காலம் தாழ்த்தி செய்வது, எப்பொழுதும் வருத்தம் தோய்ந்தவனாக இருப்பது. ஸோ இது வந்து ரஜோகுணத்தில் உள்ள செயலாளி அப்படிங்கிறது இந்த மூன்று இதை பார்த்தோம் நம்ம. அறிவு, செயல் மற்றும் செயலாளி. அடுத்து வந்து கிருஷ்ணன் வந்து தொடர போகிறாரு. அடுத்து வந்து என்ன செய்யணும்னா புரிதல். ஒருத்தனுடைய என்ன புரிதல் செயல்படுகின்றான். அடுத்து வந்து அவருடைய அஹ், உறுதி என்ன ஒரு உறுதியுடன் செயல்படுகின்றான். அப்புறம் செயல்படுவதனால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி எந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்த்து அவன் செயல்படுகின்றான். அதை மூன்று வந்து அடுத்து வர ஸ்லோகங்களில் சொல்லப் போகிறார் கிருஷ்ணர். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. புத்தேர்பேதம் திருஷ்டைச்சைவ குணதஸ்திரிவிதம் ஸ்ருணு प्रोच्यमानम् அக்ஷேஷேன பிரத்வேன தனஞ்சய. செல்வத்தை வெல்வோனே, ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கு ஏற்பட்ட பலதரப்பட்ட புத்தியையும் உறுதியையும் பற்றி விவரமாக நான் தற்போது உனக்கு கூறுவதை கேட்பாயாக. அறிவு, அறியப்படும் பொருள் மற்றும் அறிபவன். அந்த ஒரு மூன்றை பற்றி கிருஷ்ணர் சொன்னார். அதே மாதிரி வந்து புத்தியை மற்றும் உறுதியை நம்ம சொல்ல போகின்றன. நம்ம வந்து எவ்வளோ ஒரு
தரமாக வேலை செய்கின்றோம், எவ்வளோ ஒரு நல்ல ஒரு நம்ம பண்ணக்கூடியதில் வந்து ஒரு சிரத்தையாக எவ்வளோ நன்றாக ஒரு சிரத்தையுடன் வேலை செய்கின்றோம். நம்மளுடைய பண்ணக்கூடிய செயலினுடைய அளவு ஒன்று ரெண்டு பேரும் ஒரு நாள் நிறைய பேர் நிறைய வேலைகள் பண்ணுறாங்க, ஒன்று ரெண்டு பேர் கொஞ்சம் வேலை தான் பண்ண முடியுது அதே நேரத்தில். அதை வந்து நிர்ணயிப்பது வந்து நம்மளுடைய நிர்ணயிப்பது வந்து அந்த அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து அந்த புத்தி எப்படி புத்தியை வச்சு பண்ணுறோம். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து 10 விஷயங்கள் பண்ணால் வந்து நம்ம சரியாக பிளான் பண்ணோம்னா வந்து 10யுமே முடிக்க முடியும். ஒரு டைம் தப்பு தப்பாக பண்ணோம்னா வந்து 10 பண்ண நினச்சிப்போம், 2 தான் பண்ண முடியும். ஸோ அந்த புத்தி அப்புறம் உறுதியுடன் செயல்படுவது. ஸோ அதை மட்டும் வந்து அந்த ஏன்னா இந்த 2 தான் வந்து நம்ம செயல்களை தூண்டவும் செய்கின்றன மற்றும் கட்டுப்படுத்தவும் மற்றும் இயக்கவும் செய்கின்றன. அதெல்லாம் இது மட்டும் அ அந்த புத்தி தான் வந்து நமக்கு வந்து இது சரி, இது தவறு அப்படிங்கிற ஒரு பாகுபடுத்தி கொடுக்கின்றது. அந்த சிரமங்கள், தடைகள் இருந்தாலும் வந்து நம்ம விடாமுயற்சி செய்வது வந்து உறுதி. சரி, தவறு என்று வேறுபடுத்தி பார்க்குவது வந்து பாகுபடுத்தி பார்ப்பது புத்தி. இடையூறுகள் வந்தாலும் உறுதியுடன் செயல்படுவதற்கு வந்து அது வந்து உறுதி. ஸோ இந்த 2 முறைகளும் வந்து கிருஷ்ணன் வந்து எப்படி வந்து வேறுபடுகின்றது, ஒருவனுடைய குணத்தை பொறுத்து எவ்வாறு வேறுபடுகின்றது அப்படிங்கிறது வந்து இந்த அடுத்த வருஷத்துல வந்து சொல்றாரு. பிரவிற்த்திம் ச ந விருப்திம் ச प्रवृत्तिं च निवृत्तिं च कार्याकार्ये पयाभये पन्थं मोक्षं क्षया वेति புத்தி பார்த்த சாத்விகி. பிருந்தாவின் மைந்தனே, எது முறையான மற்றும் முறையற்ற செயல், செய்யத்தக்கது எது, செய்யத்தகாதது எது, பயப்படத்தக்கது எது, பயப்படத்தகாதது எது, பந்தப்படுத்துவது எது, விடுதலை செய்வது எது ஆகியவற்றை அறியக்கூடிய புத்தி சத்வகுணத்தில் இருப்பதாகும். பிரவருத்திங்கிறது வந்து முறையான செயல், நிவൃத்திங்கிறது வந்து முறையற்ற செயல். முறையற்ற செயல் காரிய அக்காரிய. காரியங்கிறது வந்து செய்யத்தக்க செயல், அக்காரியங்கிறது செய்யத்தக்காத செயல். பய அப்பய. பயப்படக்கூடிய செயல், பயப்படாதக்கூடிய செயல். பந்தம் மோட்சம். எது வந்து பந்தத்தை கொடுக்க போகுது, எது மோட்சத்தை கொடுக்க போகின்றது வைத்து அறிகின்றானோ அந்த புத்தி புத்தி ச பாரத சாத்விகி. அந்த புத்தி வந்து சாத்விகனுடைய புத்தி அர்ஜுனா அப்படின்னு அந்த சாஸ்திரத்தினுடைய வழிகாட்டுதலின்படி பண்ணக்கூடிய செயல். அதுதான் வந்து சாஸ்திரம் தான் நமக்கு சொல்லிருக்கு எது வந்து முறையான செயல், எது வந்து முறையற்ற செயல், இது வந்து செய்யக்கூடிய செயல், இது வந்து செய்யத்தகாத செயல். அதுதான் வந்து ஆம், பிரவிற்த்தி அப்படிங்கிற செயல். அப்புறம் வழிகாட்டக்கூடிய செயல் வந்து செய்யத்தகாதவை, அது நிவிருத்தம். ஸோ அது ரெண்டையும் வந்து செய்கிறது. காரியம் காரிய அக்காரியங்கிறது ரெண்டுமே வந்து ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுத்தறிவு அந்த மாதிரி சாஸ்திர விதிகளை பின்பற்றாதவன், அறியாதவன் செய்யக்கூடிய செயல் வந்து பந்தத்தில் ஈடுபடுகின்றான். அதில் புரிந்து கொண்டு செயல்படுபவன் பந்தத்தில் ஈடுபடுவதில்லை. ஸோ அந்த இதுதான் வந்து சத்வகுணம். அஹ் பகவத்கீதை வந்து பார்த்தா வந்து அர்ஜுனை வந்து வந்து பாகுபடுத்தி பார்க்கக்கூடியதை சொல்வதற்கான தான் கிருஷ்ணன் சொன்னாங்க, எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து அர்ஜுன் வந்து தன் கடமையை பற்றி புலம்பிக் கொண்டிருந்தார். என்ன பண்ணுறதுன்னா என்னுடைய உறவினர்கள் மற்றும் என்னுடைய நண்பர்கள் அவர் மீது உள்ள ஒரு அதீத பற்றுதல்னால வந்து அவர் என்ன மாதிரி சரியான ஒரு முடிவு எடுக்க வேண்டும், ஒரு தீர்ப்பு என்ன ஒரு சரியானது இருக்கிறதுங்கிறது அவர் வந்து குழம்பி இருக்கின்றார். அதை வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து அதை வந்து ஒரு பயம், அதை வந்து ஒரு பயம் வந்து அதை ஒரு ஒரு பலவீனமாக உணர்கின்றார். அந்த மாதிரி ஒரு குழப்பத்திலான அவர் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணரிடம் சரணடைகின்றார். கிருஷ்ணரிடம் சரணடைந்து என்னுடைய கடமையை பற்றி தெளிவுபடுத்தும்படி கிருஷ்ணரிடம் கேட்கின்றார். ஸோ அந்த மூலமாக வந்து கிருஷ்ணன் மூலமாக வந்து அர்ஜுனனுக்கு வந்து பகவத்கீதை மூலமாக கிருஷ்ணன் வந்து உபதேசிக்கின்றார். உபதேசித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவனுடைய கிருஷ்ணனுடைய வந்து உபதேசத்தினால் அர்ஜுனனுக்கு சரி தவறு என்ற பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய திறன் கிடைத்தது. வந்து விதுரர் வந்து அப்படிதான் ஹஸ்தினாபூரில் வந்து கௌரவர்களுக்கு வந்து அறிவுரை கொடுத்துட்டு இருப்பார். ஏன்னா அவர் ஒரு மந்திரியாக வந்து அறிவுரை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனால் வந்து எப்பொழுது வந்து அவருக்கு வந்து மாறி மாறி வந்து அவருடைய அறிவுரை கேட்பதற்கு யாருமே தயாராக இல்லை. மற்றும் அவரை வந்து மிகவும் வந்து துரியோதனன் வந்து அவமதித்து விடுவான். நீங்கள் என்னுடைய சாப்பாடை சாப்பிட்டு எனக்கு எதிராக வந்து பாண்டவர்களுக்கு சப் சப்போர்ட் பண்ணி பேசிட்டே இருக்கீங்க, ரொம்ப அவர் அவமானமாக பேசுகிறார். உடனே வந்து அப்போ வந்து அவர் என்ன பண்ணிடுறாருன்னா வந்து ஆம், இது வந்து என்னுடைய ஆன்மீகத்திற்கே இந்த இது வந்து அஹ், இந்த சூழ்நிலை வந்து தகுந்த சூழ்நிலையாக இல்லை. தகுந்த சூழ்நிலைகள் என்னுடைய
என்னுடைய அறிவுரையை ஏற்பதற்கும் யாரும் இங்கு தேவைப்படுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் வந்து எது முறையானது, எது முறையாது, எது செய்யத்தக்கது, செய்யத்தக்காதது அப்படிங்கிறது ஒரு சரியான புரிந்து கொண்டு எப்பொழுது தன்னுடைய சேவை தேவையில்லையோ அப்போ வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுதான் வந்து சத்வகுணத்தில் இருப்பவருடைய புத்தி. இது வந்து ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய அவருடைய புத்தி. யயா தர்மம் அதர்மம் ச காரியம் ச காரியம் ஏவ ச அயதாவத் பிரஜானாதி புத்தி சா பார்த்த ராஜசி. பிருந்தாவின் மகனே, தர்மம் அதர்மம், செய்யத்தக்க செயல் செய்யத்தகாத செயல் இவற்றிற்கிடையே உள்ள வேறுபாட்டை அறிய இயலாத புத்தி ரஜோகுணத்தில் இருக்கின்றது. ரஜோகுணத்தில் இருக்கின்றது. தர்மம் அதர்மம், எது நீதி எது அநீதி, அதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருப்பது, செய்யத்தக்காதது செய்யத்தகாதது, சாஸ்திரங்களில் செய்யப்பட்டது செய்யக்கூடாதது அப்படிங்கிறது வந்து இவற்றுக்களே வேறுபாட்டை அறியப்பட இயலாத புத்தி. அறியப்படல் தர்மத்தை அதர்மமாக நினைப்பது, அஹ், அதர்மத்தை தர்மமாக நினைப்பது. கர்ணன் கர்ணன் பண்ணுறது வந்து அந்த மாதிரி தான். கர்ணன் வந்து ம், என்னுடைய நண்பனுக்கு வந்து விசுவாசமாக இருக்க வேண்டும், அதுதான் என்னுடைய தர்மம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பனுக்கு பாபகாரியங்கள் அனைத்துக்கும் துணை புரிந்தார். அதர்ம காரியத்திற்கு துணை புரிந்தார். அவருடைய ஒரே இது வந்து அதுதான் வந்து கர்ணன் செஞ்ச வேலை. தர்மத்தை அதர்மமாக நினைப்பது. ஆனால் வந்து கிருஷ்ணன் வந்து சொல்றார். கிருஷ்ணன் வந்து கர்ணா, நீ தான் பாண்டவனில் மூத்தவன், நீ திரும்ப வந்துவிடு, உன்னை வந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் உன்னிடம் ஒப்படைத்துவார்கள் அப்படின்னா வந்து கிருஷ்ணன் சொல்வதை அந்த கர்ணன் வந்து ஏற்றுக்கொள்ள தயாராகவே இல்லை. தன்னுடைய தாய் கூறிய அறிவுரையும் நிறைவேறித்தார், கிருஷ்ண கூறிய அறிவுரையும் நிறைவேறித்தார். தர்மத்தை அதர்மமாக எடுத்துக்கொள்வது, அதர்மத்தை தர்மமாக எடுத்துக்கொள்வது, எது செய்யத்தக்க செயல் எது செய்யத்தக்காத செயல் என்ற அறிவத்தை வேறுபாட்டை அறிய இயலாத செயல் ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய புத்தி. ஸோ ரஜோகுண புத்தி எவ்வளவு இ- குறைவாக இருந்ததுன்னா தமோகுணத்தில் உள்ள புத்தி என்ன அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து அடுத்ததுல சொல்றாரு. அதர்மம் தர்மம் இதியா மன்யதே தாமசவிருதா சர்வார்த்தான் விபரீதாம் சச்ச புத்தி சா பாரத தாமசி. தாமசி அறியாமை மற்றும் இருளின் மயக்கத்தின் கீழ் தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் அறிந்து எப்போதும் தவறான வழியில் முயற்சி செய்யும் புத்தி பார்த்தனை தமோகுணத்தில் இருப்பதாகும். அதர்மம் தர்மம் மன்னியத்தை, அதர்மத்தை தர்மமாக ம், எண்ணுவது எண்ணுவது தாமச ஆவரத்த, தாமஸ் அறியாமையினால் கவரப்பட்டு சர்வர்த்தான் எல்லா விஷயங்களையும் விபரீதம் விபரீதமா பண்றது. நம்ம சொல்லணும் விபரீதங்கிறது தமிழ்ல போய் கவர்த்தம், விபரீதம் தவறான வழியில் செய்வது. அந்த புத்தி அர்ஜுனா தமோகுணத்தில் இருக்கக்கூடிய புத்தி. தமோகுணத்தில் புத்தி, தமோகுணத்தில் உள்ள புத்தி வந்து எப்படி வந்து புத்தி எவ்வாறு உண்மையாக செயல்பட வேண்டுமோ அதற்கு வந்து எதிர்மறையான வழியில் செயல்பட உண்மையான ஒரு தர்மத்தை புறக்கணித்து தர்மம் இல்லாதவற்றை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்வது. சாதாரண மனிதனை மகாத்மாவாக நினைப்பது, மகாத்மாவை வந்து சாதாரண மனிதனாக செய்வது, உண்மையை பொய்யாக அறிந்து கொள்வது, பொய்யை உண்மையாக நினைப்பது, எல்லா செயல்களிலுமே வந்து இந்த மாதிரி வந்து தவறான பாதையை வந்து அவங்க ஏற்றுக்கொள்கின்றார்கள். அந்த மாதிரி இருக்க வந்து என்னென்னா வந்து ஆம், ரொம்ப ஒரு ஒரு அவங்களுடைய புத்தி வந்து அப்படியே கவரப்பட்டிருக்கு. அந்த ஒரு மூடு பனியால் ஒரு அந்த எப்படி வந்து ஒரு கவரப்பட்டிருக்கு, அது மாதிரி வந்து புத்தி வந்து கவரப்பட்டே இருக்கின்றது. அது வந்து ஒரு 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 பரிதாபமான நிலை. தன்னோட வந்து இப்போ வந்து தனக்கு வந்து ஒரு குடிகாரன் இருக்கான்னா அவனுக்கு எனக்கு குடித்தே ஆக வேண்டும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு நேரம் வந்து தன்னுடைய சொத்தை விற்று இருக்கிற கடைசி ஒரு சொத்தை விட்டு அதில் வந்து ஒரு ஒரு மது அருந்துவதற்காண்டி ஒரு மது வாங்குவது. அது வந்து அந்த மாதிரி அறியாமையினுடைய புத்தி. அதனால் வந்து எந்த ஒரு புத்தியினால வந்து எது ஒரு சரியான தீர்ப்பு மற்றும் தர்க்க ரீதியான பகுத்தறிவு எல்லாமே வந்து இழந்து விடுகின்றது. அந்த ஹிரண்யகாசிப்பு வந்து பார்த்தா வந்து எப்போவாராவது வந்து நான் வந்து கடவுளாகி விட வேண்டும், கடவுளாக வேண்டும். ஏன்னா வந்து நான் வந்து அதனால் வந்து நான் வந்து ஆம், செல்வத்தை திரட்டுவது, மற்ற எல்லாரையும் வந்து கொடுமைப்படுத்துவது, யாகங்களை தடுப்பது, அந்த மாதிரி பண்ணுவதன் மூலமாக வந்து நான் கடவுளாகி விடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு முழு முழு நம்பிக்கை இருந்தது ஹிரண்யகாசிப்பு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய புத்தி வந்து தமோகுணத்தில் இருக்கக்கூடிய புத்தி.
கிருஷ்ணர் வந்து உறுதியை பற்றி சொல்கின்றார். திருத்தியாயயா தாரயத்தே மன பிராணேந்திரிய கிரியாக யோகனாவ்யபிசாரண்யாம் சாரண்யாம் திருதிசா பார்த்த சாத்விகி. பிருந்தாவின் மகனை, உடைக்க முடியாததும் யோகப் பயிற்சியில் நிலையாக பாதுகாக்கப்படுவதும் மனம், வாழ்வு மற்றும் புலன்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதுமான மன உறுதி சத்துவகுணத்தை சார்ந்ததாகும். திருத்தையாங்கிறது அந்த ஒரு மன உறுதி. உறுதி திராத்தையா எதனால் காக்கப்படுகின்றது அப்படின்னா வந்து மனம் மற்றும் பிராணம், மனப்பிராண இந்திரிய மற்றும் மனம், அந்த வாழ்வு, அந்த உயிர், அந்த வாழ்வு மற்றும் இந்திரியங்கள் அதனால் செய்யப்பட்டது. அப்புறம் கிரிய யோகேன, யோக பயிற்சியால் செய்யப்படும் செயல்கள். அவ்வியப்பி சாரண்ய, இடையூறாத செயல்கள், உடைக்க முடியாதது, யோக பயிற்சியால் பாதுகாக்கப்படுவது மனம், வாழ்வு மற்றும் புலன்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதுமான மன உறுதி. யோகம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஏற்கனவே பார்த்ததான். நம்ம யோகங்கிறது வந்து அந்த ஒரு நம்மளுள்ள நமக்கும் உள்ள நமக்கும் கடவுளுக்கும் உள்ள அந்த உறவை புதுப்பித்துக் கொள்வது. அந்த யோகம்ங்கிறது பரமாத்மாவை புரிந்து கொள்வதற்கு ஒரு உபாயம். அதுதான் முக்கியமான யோகத்தினுடைய ஒரு முக்கிய ஒரு நோக்கம். அந்த மாதிரி வந்து நம்மளுடைய மனம், வாழ்வு மற்றும் புலன்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பரமன் மீது ஒருநிலைப்படுத்தக்கூடிய மன உரிமை. அதுதான் அந்த பரமாத்மாவினுடைய நிலைநேற்றுபவன். அவன் வந்து கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருப்பது. அதுதான் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உறுதி, சத்வகுணத்தில் இருக்கக்கூடிய உறுதி. அவ்வியப்பிச்சாரண்யா அப்படிங்கிறது அவர் வந்து வந்து கிருஷ்ண உணர்வு. அவ்வியப்பிச்சாரண்யங்கிறது கிருஷ்ணன் வந்து ஏற்கனவே உபயோகிச்சிருக்காரு. அவங்களுடைய எப்படி வந்து அவ்வியபிச்சாரணி அப்படிங்கிறது, விபச்சாரணிங்கிறது வந்து விலை மாது, அவ்வியபிச்சாரணிங்கிறது வந்து அந்த எல்லா இடத்துலையும் போகாமல் ஒரே இடத்துல நிலைநிறுத்துவது, நிலைநிறுத்துவது. அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய உணர்வில் இருக்கக்கூடியவங்க வந்து வேற எந்த செயலாலும் வந்து வழி தவறாமல் இருப்பார். வேறு எந்த செயலாலும் வழி தவறாமல் கிருஷ்ண பக்தியில் மட்டும் நிலைத்திருப்பார்கள். அதனால தான் வந்து கிருஷ்ணன் வந்து இங்கே வந்து மறுபடியும் வந்து அவ்வியப்பி சாரண்யா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து போய்க்கின்றார். அம்பரீஷ் மகாராஜ் பார்த்தா வந்து அவர் வந்து அவருடைய உறுதியை வந்து எப்பொழுதுமே வந்து கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டிருந்தார். அவருடைய கையினால் வந்து கோயிலை வந்து சுத்தம் பண்ணார். அவருடைய காதுகளை வந்து உபயோகிச்சு வந்து கிருஷ்ணர் கதையை மட்டுமே கேட்டார். கண்களை வந்து கிருஷ்ணனுடைய அந்த விக்கிரகத்தை பரப்பதற்காண்டி உபயோகித்தார். மூக்கை வந்து நம்முடைய கிருஷ்ணனுடைய அந்த வழங்கப்பட்ட துளசி மாலையினுடைய அந்த ஒரு மனத்தை, நறுமணத்தை வந்து சுவாசிக்கிறக்காண்டி உபயோகிச்சார். அப்புறம் தன்னுடைய நாக்கின் மூலமாக கிருஷ்ண பிரசாதத்தை மட்டுமே உண்டார். கால்களின் மூலமாக பலவிதமான புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றார். அந்த மாதிரி வந்து அம்பரீஷ் மகாராஜ் பார்த்தா வந்து எப்பொழுதுமே வந்து தன்னுடைய புலன்களை வந்து கிருஷ்ணருக்காண்டே வந்து படைத்து கொண்டிருந்தார். அது வந்து சாத்விக குணத்தில் இருக்கக்கூடிய உறுதிப்பாடு, ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய உறுதிப்பாடு. யயா து தர்ம காமார்த்தான் திருத்யா தாரயதே அர்ஜுன பிரசங்கேன பலாகாங்ஷி திரிதிஷா பார்த்த ராஜசி. எந்த மன உறுதியின் மூலம் ஒருவன் அறம், பொருள் மற்றும் இன்பத்தின் பலன்களின் மீது பற்றுதல் கொண்டுள்ளானோ, ஓ அர்ஜுனா, அத்தகு மன உறுதி ரஜோகுணத்தை சார்ந்தது. தர்ம அர்த்த காமம். அங்க சொல் தர்ம அர்த்த காமம். தர்மம், புலன்பத்தில் ஈடுபடுவது, அறம், அறச்செயல்களை பின்பற்றுவது தர்மம். நம்ம அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ். அறம் பொருள் இன்பம், அதான் வந்து தர்மம், அர்த்தம், காமம், அடுத்து மோட்சம், அதான் வீடுன்னு சொல்லுவாங்க சம்டைம். தர்மம் தமிழில் வந்து அறம் பொருள் இன்பம் வீடு. இது இங்கே வந்து கிருஷ்ணர் சொல்கிறது வந்து அவங்க வந்து ரஜோகத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தர்மத்தில் ஈடுபடுவது. எதற்காண்டு ஈடுபடுகின்றார்கள்? அதன் மூலம் பொருளாதார முன்னேற்றம், அர்த்தம் கிடைப்பது. அந்த அர்த்தத்தின் மூலமாக பொருளாதார முன்னேற்றத்தின் மூலமாக என்ன பண்ணுவது? புலனுணர்ச்சி, காமம். அதற்காண்டி ஒரு மன உறுதியில் ஈடுபடுவார்கள். அந்த மாதிரி மன உறுதியில் ஈடுபட்டவர்கள் வந்து பற்றுதல், பிரசங்கேன, பற்றுதல்னால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பல ஆகாங்ஷிங்கிறது வந்து அந்த பலன்களை விரும்புவார்கள். பலதின் மீது உள்ள பற்றுதலின் காரணமாக
அந்த மன உறுதி வந்து இதனால் கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் மீது பற்றுதல் காரணமாக தர்மம், அர்த்தம் மற்றும் காமத்தில் ஈடுபடுவது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய உறுதி வந்து ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய உறுதி. உறுதி. ம். அந்த புலனுணர்ச்சி தான் வந்து அவங்களுடைய மனம், வாழ்வு மற்றும் புலன்கள் இதில் ஈடுபடுத்தப்படுகின்றன வந்து புலனுணர்ச்சியை மட்டும் அடிப்படையாக கொண்டது. என்னுடைய புலன்களுக்கு இன்பமாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய உறுதி. உறுதி. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க வந்து ம், இப்போ நமக்குலாம் தோணும் உறுதிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து. ஆனால் வந்து உறுதிங்கிறது வந்து நெகட்டிவான விஷயத்துலையும் உறுதி இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து இந்த அடுத்து சொல்லக்கூடிய ஸ்லோகங்களில் நமக்கு தெரியும். இங்கே பார்த்தா வந்து நமக்கு வந்து இந்த இங்கே சொல்லக்கூடிய உறுதி வந்து எதற்காண்டி உறுதி இருக்குது? தன்னுடைய புலன்பத்தை வந்து விருத்தி செய்வதற்காண்டி உறுதி இருக்குது. ஏன்னா யோகிகள்கிட்ட மட்டும் உறுதி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு அர்த்தம் கிடையாது. புலன்பத்தில் அனுபவிகளுக்கு வந்து உறுதி இருக்குது. அடுத்த ஸ்லோகத்தில் வந்து கிருஷ்ணன் சொல்கிறபடி வந்து பார்த்தா வந்து அந்த தமோகுணத்தில் இருக்கக்கூடிய கூட உறுதி இருக்குது. அவங்களும் உறுதியோடு இருக்காங்க. ஆனால் அந்த உறுதி வந்து தவறான உறுதியாக இருக்கின்றது. இந்த உறுதியில் இருக்கவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த மாதிரி ஆம், தன்னுடைய புலனுணர்ச்சி, உலக எண்ணம் அதில் வந்து அவங்க வந்து உறுதிப்பாடு எப்படி வந்து நம்மளுடைய பலன் கிடைப்பது, அதில் வந்து மகிழ்ச்சியால் நான் இருப்பது, அந்த ஒரு விருப்பத்தால் வந்து தூண்டப்படுகின்றது. அவங்களுடைய இன்பம் வந்து இன்பத்தை அனுபவிப்பது, செல்வத்தை பெறுவது, மற்ற ஒரு ஒரு வெகுமதிகள் அந்த அதை குவிப்பது, அதில் தான் அவங்களுடைய கவனம் முழுவதும் வந்து சென்று கொண்டே இருக்கின்றது. வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து அந்த பணம் 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 ஏன்னா பணம் மூலமாக தான் வந்து நான் வந்து இன்பம் அனுபவிக்க முடியும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு வந்து நிறைய பேர் வந்து அதன் மேல் வந்து பற்றுதல் கொண்டு அந்த காலம்பூரா செலவழித்துக் கொண்டே இருக்கின்றார். அந்த அந்த ஒரு வெகுமதியை அனுபவிக்கும் ஆசையினால் வந்து தூண்டப்பட்ட உறுதி வந்து ஒரு ஆர்வம், ஒரு பேரார்வத்தின் மூலமாக வரப்படுகின்றது. ம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பற்றுதல் வந்து அர்ஜுனா ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய ம், பற்றுதல் உறுதி அப்படிங்கிறார் கிருஷ்ணன். அந்த ஆம், ராவணன் ராவணன் வந்து பார்த்தா வந்து ம், கடும் தவனம் புரிந்தான். கடும் இரண்யகசிப்புவும் ஒரு உதாரணம் தான். இரண்யகசிப்பு ராவணன்லாம் வந்து அவ்வளோ ஒரு உறுதியுடன் ஒரு தவம் இருந்தது. காரணம் வந்து என்ன? நான் வந்து என்னுடைய புலன்பத்தை அனுபவிக்க வேண்டும். எனக்கு சாகா வர வேண்டும். உடல் தான் எனக்கு நித்தியமாக இந்த உடல் வேண்டும். அதன் மூலமாக வந்து நான் எவ்வளோ விஷயங்களை அனுபவிக்க வேண்டும். ஏன்னா ராவணன் வந்து ம், பெண்கள் மீது ஆசை கொண்டு எவ்வாறு இருந்தான்னு சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். எவ்வளவோ கதைகள் இருக்கின்றது ராவணனை பற்றி அந்த ஒரு கதைகள். அதுதான் அவனுடைய இன்பமாக இருந்ததே தவிர, நான் வந்து புலன்பத்தில் ஈடுபடுவது. அதற்காண்டி தான் வந்து அந்த ஒரு உறுதியுடன் இந்த தவம் மற்றும் அவனுடைய அந்த ஆம், ஆயிரக்கணக்கான வருடங்கள்ல வந்து கொஞ்சம் கூட மிகவும் கடினமான தவம், கடும் தவம். அவ்வளோ ஒரு கடுமையான உறுதி. அந்த ஒரு உறுதியுடன் செயல்பட்டது. காரணம் வந்து புலனின்பம். புலனின்பம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து உறுதி வந்து ரஜோகுணத்தை சார்ந்தது. அடுத்து தமோ குணத்தில் உள்ள உறுதி. யயா ஸ்வப்னம் பயம் சோகம் விஷாதம் மதம் ஏவ ச ந விமுன் முஞ்சதி துர்மேதா திருதிசா பார்த்த தாமசி. பிருந்தாவின் மகனே, கனவு, பயம், கவலை, வருத்தம் தோய்ந்த நிலை, மயக்கம் ஆகியவற்றிற்கு ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டு செல்ல இயலாத அறிவற்ற மன உறுதி தமோகுணத்தில் இருப்பதாகும். கனவு, பயம், கவலை, வருத்தம் தோய்ந்த நிலை, மயக்கம் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டு செல்ல இயலாத அறிவற்ற மன உறுதி தமோகுணத்தில் இருப்பதாகும். சொப்னம், பயம், சோகம் நம்ம தமிழில் உள்ள வார்த்தைகள் தான். சொப்னம், கனவு, பயம், சோகம், கவலை, விஷாதம், வருத்தம் தோய்ந்தது. மதம் மதம் பிடித்த மாதிரி இருக்குன்னா மயக்க நிலையில் இருப்பது. மயக்க நிலையில் இருப்பது. துர்மேதா துர்மேதங்கிறது அறிவற்ற நிலை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மன உறுதி வந்து ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய மன உறுதி. அந்த கனவு கனவுன்னு வந்து வேற யாருக்கும் சத்துவத்தில் இருக்கவங்களாம் கனவு வராது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இவங்க வந்து கனவு கண்டுட்டே இருப்பாங்க. அதில் வந்து எதுவுமே வந்து ஒரு செயலாற்றுவதில்லை. பகல் கனவு வருமா நான் பகல் கனவு கண்டுட்டே இருப்பேன். எனக்கு எந்நேரம் கனவு கண்டுட்டே இருப்பது. ஆனால் அதை வந்து செயலாற்றுவதற்காண்டி
ஒரு முயற்சியும் எடுப்பதில்லை. அதற்கான உறுதி வந்து கொஞ்சம் கூட இருப்பதில்லை. கொஞ்சம் கூட இருப்பதில்லை. ம். அத் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, எந்நேரமும் உறங்கிக் கொண்டே இருப்பது. உறக்கத்தில் இருப்பது, ம் நீண்ட நேரம் உறக்கத்தில் இருப்பது. எப்படி வந்து நம்ம வந்து அந்த உடல் எப்படி வந்து நம்ம வந்து உடலை அந்த ஜட உலகத்தை வந்து ஆண்டு அனுபவிப்பது அப்படின்னு கனவு கண்டே இருப்பாங்க. நான் அதுக்காண்டி வந்து எந்த ஒரு செயல்பாடும் பண்ண மாட்டேன். கனவு கண்டே இருப்பாங்க. அதனால வந்து எதற்காண்டி வந்து அதை பொறுத்த ஒரு பயம் வந்து கொண்டே இருக்கும். ஆனா பயம் வந்துகிட்டே இருக்கும். வந்து ரொம்ப நேரம் தூங்குறது, 12 மணி நேரத்துக்கு மேல தூங்குறது, இல்லாட்டி ஃபோன்ல உட்காந்துட்டே இருக்கிறது. தூங்கி முடிச்சுட்டு வந்து பார்த்தா வந்து 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஃபோன்லயே உட்காந்துட்டு இருக்கிறது. அந்த மாரி இருக்கிறது. அப்புறம் வந்து பயம். இது ஆரம்பிச்சா என்ன ஆறப்போதோ? அ இந்த மாரி வந்து நான் வந்து இந்த மாரி நடந்தா என்ன ஆகுறது? நான் வீட்ட விட்டு வெளிய போணும். நான் வலிக்கு விழுந்துட்டேன்னா என்ன பண்ணுவேன்? அ இல்லாட்டி வந்து வெயில் ரொம்ப அடிக்குது. நான் மயங்கி விழுந்துட்டேன்னா என்ன பண்ணுவேன்? அப்படி வந்து எதுவுமே பண்ணாம இருக்கிறது. பண்ணாம இருக்கிறது. அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து நம்மள சுத்தி அவங்கள சுத்தி வந்து ஒரு மதில் சுவர் எழுப்பி வச்சுக்கிறது. எழுதி வச்சுறது. ஒவ்வொரு ஒவ்வொரு நம்ம வந்து சூழ்நிலையும் வந்து நமக்கு ஒரு சாதகமாக உபயோகிக்க வந்து எப்படி வைக்கிறது முயற்சி செய்யணும். இவங்க வந்து எப்படி வந்து அந்த ஒவ்வொரு சூழ்நிலையும் வந்து நம்ம வந்து ஒரு அதை சுற்றி ஒரு மயில் சுவர் மதில் சுவர் மாரி எழுப்பிக் கொண்டு அந்த சூழ்நிலைக்கு உள்ளே இருப்பது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து ஒரு பயத்தோட இருப்பது. அப்புறம் சோகம். எதை பார்த்தாலும் வந்து சோகம். நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாரி ஒரு காரியத்த நான் ஆரம்பிச்சேன். அது வந்து வெற்றில முடியல. தோல்வியில முடிஞ்சிருச்சு. மறுபடியும் அப்படித்தான் ஆரம்பிக்க போகுது. அதில வந்து நான் எந்த ஒரு முயற்சியும் பண்ணல. எதுக்கு முயற்சி பண்ணி தோல்வியில முடியிறது? நான் அதனால வந்து முயற்சி பண்ணாமயே இருந்துறேன். ஏன்னா எனக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கு. இந்த மாரி வந்து தோல்வியில அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு ஒரு நிலைப்பது. அப்புறம் வந்து ஒரு அம் ம் எந்த எந்த ஒரு என்னால முடியாது. என்னால முடியாது. இந்த வாழ்க்கையே வந்து அர்த்தம் இல்லாம இருக்கு. அர்த்தமே இல்லாம இருக்கு. அப்படின்னு சொல்லி வந்து எத பொறுத்தாலும் வந்து எத பொறுத்தாலும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கு. அ கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறது. அது அப்படி நடக்குது, இங்க இப்படி நடக்குது, உலகமே இப்படி தலைகீழ போயிட்டுருக்கு. அப்படின்னு வந்து எதுவுமே பண்ணாம இருக்கிறது. பண்ணாம வந்து என்ன பண்றது கடைசி வந்து சாயங்காலம் ஆனா குடிக்க போறது, இந்த மாரி போதைப் பொருள்ல வந்து சூதாட்டத்தில ஈடுபடுறது, அந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு அறிவு. அந்த மாரி இருக்கக்கூடிய அறிவு. அப்புறம் வந்து ஒரு மதம் பிடித்தல். மதம் பிடித்தல். இல்லாட்டி வந்து என்ன பண்றதுன்னா வந்து, அ தவறு நான் வந்து வந்து அடுத்தவங்கள பார்த்து ஒரு கற்றுக்கொள்ள முயற்சி செய்வது. அவன் அப்படி இருந்தான், அப்படி ஆயிட்டான். நான் அந்த மாரி இருக்காம இருக்கணும். அப்படிங்கிறது வந்து புரிந்து கொள்ள தவறுவது. இல்லாட்டி வந்து நம்முடைய பழைய பண்ண தவறுகள்லேருந்து நான் வந்து ஒரு முயற்சி வந்து தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா, ஏன் தோல்வி அடைஞ்சிருச்சு? இதை எப்படி சரியாக பண்ணுவது? அப்படின்னு நினைக்காம, அப்படிங்கிற எந்த ஒரு பாடத்தையும் கற்றுக்கொள்ளாமல் இருப்பது. இல்லாட்டி வந்து எனக்கு வந்து எல்லாம் தெரியும். அப்படின்னு யார்ட்டயும் கேட்காம இருப்பது. அந்த மாரி இருப்பது. அந்த மாரி இருக்கு. அந்த மாரி இருக்கும்போது வந்து நம்ம வந்து அ இருக்கக்கூடியது தமோ குணத்தில இருக்கக்கூடிய உறுதி. வந்து நம்ம வந்து சித்திரகேது வந்து தன்னுடைய மகன் வந்து கஷ்டப்பட்டு பிறந்த மகன். அவனுக்கு வந்து லட்சக்கணக்கான மனைவிகள். வந்து மனைவி இருந்தும் வந்து அவனுக்கு மகன் இல்லாமல் இருப்பார். அப்புறம் வந்து ஏதோ ஒரு அங்கீரமுடியின் ஆசையில ஒரு மகன் பிறக்கும். அம்மாவோட பிறந்த மகன் வந்து இறந்து விடுவான். ஒரு 7 வயது இருக்கும்போது. இறந்தவுடன் வந்து அவன் வந்து அந்த அப்போ வந்து ஆம் என்ன பண்றது? எ என்ன பண்றதுன்னு தெரியாம முழுக்க முழுக்க சோகம். கவலை, சோகம், பயம், வருத்தம். வருத்தத்தில வந்து முழுக்க முழுக்க தோய்ந்த நிலையில வந்து எனக்கு இந்த ராஜ்யம் வந்து எதுவுமே பண்ணாமல் இருப்பான். ஒன்றுமே செய்யாமல் அந்த ஒரு நிலையில் இருப்பான். வந்து பின்னால் வந்து நாரத முனிவருடைய அ இப்போ அறிவுரையால் அதிலிருந்து மீண்டு வருவார். அது வேற விஷயம். ஆனா வந்து அந்த ஒரு தருணத்தில வந்து அவர் இருக்கக்கூடிய நிலை வந்து முழுக்க முழுக்க வந்து தமோகுணத்தில் உள்ள பயம், கவலை மற்றும் வருத்தம் தோய்ந்த நிலையில் இருப்பது வந்து சித்திரகுப்தர் வந்து அந்த நிலையில் இருந்தார். அடுத்து வந்து கிருஷ்ணர் வந்து 3 விதமான இன்பம். இன்பத்தைப் பற்றி சொல்லப் போறார். சுகம் த்விதானம் த்ரிவிதம் ஷ்ருணு மே பரதர்ஷப அப்யாசாத் ரமத் ரமதே யத்ர துக்காந்தம் ச நிக்கச்சதி. பாரதர்களில் சிறந்தவனே, 3 விதமான சுகத்தை அனுபவிக்கக்கூடிய கட்டுண்ட ஆத்மா சில சமயங்களில் அதன் மூலம் துன்பத்தின் முடிவை அடைகின்றான். இவற்றைப் பற்றி
தற்போது என்னிடம் கேட்பாயாக. 3 விதமான சுகத்தை அனுபவிக்கக்கூடிய கட்டுண்ட ஆத்மா சில சமயங்கள் அதன் மூலம் துன்பத்தின் முடிவை அடைகின்றான். ஸோ நம்ம சுகத்தை தேடி போகிறோம். ஆனால் வந்து கடைசியில் வந்து என்ன பண்ணுறோம்? துன்பத்தின் முடிவை அடைகின்றோம் அப்படின்னு கிருஷ்ண முதல்ல வந்து சொல்கிறார். ஸோ அதனால் வந்து அதை பற்றி 3 விதத்தை பற்றி நான் வந்து இப்போது உன்னிடம் சொல்கின்றேன் அர்ஜுனா. சுகம்ங்கிறது இன்பம். இன்பத்தினுடைய திரிவிதம் 3 விதமாக இருக்கின்றது அர்ஜுனா. ஸ்ருதியுடைய கேட்பாயாக அர்ஜுனா. உம், அதன் மூலமாக வந்து ஒருத்தன் வந்து பயிற்சிகளை வந்து துன்பத்தை வந்து முயற்சி செய்கின்றான். ஆனால் வந்து என்ன பண்ணுகின்றான் வந்து துக்கத்தின் முடிவில் அடைகின்றான். துக்க அந்தம்ங்கிறது துக்கத்தினுடைய முடிவை வந்து முடிவில் வந்து அடைகின்றான். அது வந்து ஏன் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறார். முதல்ல வந்து கிருஷ்ணன் வந்து ஆம், உம், செயலினுடைய கூறு பற்றி சொன்னார். அப்புறம் வந்து செயலில் வந்து ஊக்குவிக்கக்கூடிய மற்றும் கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகளை வந்து சொன்னார். இப்போ வந்து அவர் வந்து செயலினுடைய நோக்கு, நம்ம செயலினுடைய நோக்கம் என்ன, இலக்கு, நம்ம பண்ணக்கூடிய செயலினுடைய இலக்கு வந்து முக்கியமானனுடைய இலக்கு வந்து என்னன்னா இன்பத்தை தேடுவது. அதுக்கான தான் வந்து மகிழ்ச்சிக்கான தான் நம்ம ஒருத்தங்களும் செயல் செஞ்சுட்டு இருக்கோம். யாராவது ஒருத்தவங்க வந்து சும்மா பண்ணுறதே இல்லை. ஒரு திருப்தி, ஒரு அமைதி, ஒரு நிறைவு, அதுதான் நமக்கு ஒரு தேவை. ஒரு உம், அது எல்லாமே வந்து நம்ம மகிழ்ச்சியில் வந்து உள்ளடக்கம். ஒரு மகிழ்ச்சியான ஒரு செயல் பண்ணும்போது வந்து நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கின்றது, ஒரு அமைதி கிடைக்கின்றது, ஒரு திருப்தி கிடைக்கின்றது. அதற்கான நம்ம ஒவ்வொரு செயலும் செய்கின்றோம். ஆனாலும் வந்து நம்முடைய அந்த செயலினுடைய அந்த ஒரு கூறுபாடு, அந்த வந்து நம்ம எவ்வாறு ஒரு மனநிலையில் செய்கின்றோம், எந்த ஒரு அறிவுடன் செய்கின்றோம், அறியப்படக்கூடிய பொருள் என்ன, அப்புறம் நம்ம புலன்களை எவ்வாறு உபயோகிக்கின்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு செயலினுடைய அந்த கூறுகள் அதில் வந்து ஒரு வேறுபடுகின்றது. அந்த வேறுபாட்டினுடைய அடிப்படையில் வந்து நமக்கு வந்து மகிழ்ச்சியும் வந்து வேறுபடுகின்றது. நான் வந்து இந்த இந்த ஆத்மா வந்து என்ன வந்து சுகங்களை வந்து அனுபவிக்கிறதுக்காண்டி தான் வந்து மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். அது வந்து கிருஷ்ணன் வந்து பகவத்கீதை சொல்றது வந்து அஹ், மென்றே திரும்ப திரும்ப மெல்வது. இப்போ வந்து யாராவது ஒருத்தவங்க ஒரு சுவிங்கம் வந்து நல்லா மென்னுட்டு அது வந்து கீழே பட்டா வந்து அதை எடுத்து நம்ம யாராவது மெல்வோமா? ஏன்னா வந்து அதில் வந்து எந்த ஒரு சுகமே இல்லை. அந்த மாதிரி தான் வந்து எந்த ஒரு சுகம் வந்து வந்து நம்ம இன்பம் கிடைக்கும் 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 செஞ்சு வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் வந்து கடைசி வந்து துன்பத்தின் முடிவை அடைகின்றான் அப்படிங்கிறார் கிருஷ்ணன். இன்பத்தில் அடைகின்றான் அப்படின்னு. அதனால வந்து கிருஷ்ணன் வந்து சொல்றாரு இப்போ வந்து எந்த மாதிரி ஒரு சுகங்கள், 3 விதமான சுகங்கள் வந்து எவ்வாறு வந்து கிடைக்கின்றது அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து சத்வகுணம், ரஜோகுணம் மற்றும் தமோகுணத்தில் உள்ள சுகங்களை பற்றி சொல்லப் போகின்றார். எத்தத் அக்ரே விஷம் இவ பரிணாமே மிருத்தோபமம் தத் சுகம் சாத்வீகம் புரோக்தம் ஆத்மபுத்தி பிரசாதஜம். ஆரம்பத்தில் விஷத்தை போன்று இருந்தாலும் இறுதியில் அமிர்தத்தை போன்றதும் தன்னுணர்வுக்கு ஒருவனை எழுப்புவதுமான சுகம் சத்வகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆரம்பத்தில் விஷத்தை போன்று இருந்தாலும் இறுதியில் அமிர்தத்தை போன்றதும் தன்னுணர்வுக்கு ஒருவனை எழுப்புவதுமான சுகம் சத்வகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. அக்ரே விஷம் அக்ரே விஷம் வந்து ஆரம்பத்தில் வந்து விஷத்தை போன்று இருக்கின்றது. பரிணாம இறுதியில் அமிர்தம் அமிர்த உபமம் அமிர்தத்தை போன்று இருக்கின்றது. தத் சுகம் சாத்வீகம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுகம் அர்ஜுனா சாத்வீகம். அது வந்து என்ன மாதிரி இருக்கின்றன? ஆத்ம புத்தி. ஆத்ம புத்தி அது வந்து தன்னுணர்வுக்காண்டி ஆத்ம புத்தியை பற்றி கொடுக்கின்றன. தன்னுணர்வு தான் ஆத்மா என்று புரிந்து கொள்வதற்கான ஒரு நிலைக்கு ஒருவனை உயர்த்துகின்றது உயர்த்துகின்றது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இது வந்து அறிவு. அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய புத்தி வந்து பிரசாதம், திருப்தினால் வரக்கூடிய அந்த ஒரு சுகம். அந்த ஒரு சுகம் வந்து சத்துவகுணத்தில் இருக்கக்கூடிய சுகம். முக்கியமாக வந்து தன்னுணர்வு. அதாவது நம்ம வந்து ஒரு சுத்த சத்துவம் நிலைக்கு வரணும். குறைஞ்சபட்சம் சத்துவ குணத்துக்காக வரணும் அப்படிங்கிறது. சத்துவகுணத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து ஆஹ், ஒரு ஒருத்தர் வந்து மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி ஒருநிலைப்படுத்த வேண்டும். அதற்காண்டி உள்ள சட்டத்திட்டங்கள், பலவிதமான சட்டத்திட்டங்கள் இருக்குது அதுக்காண்டி. உதாரணம் வந்து என்ன பண்ணா வந்து காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு நாம ஜெபம் செய்ய வேண்டும். ஹம், இல்லாட்டி மார்கழி மாதம்னா காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு நம்ம வந்து குளித்து கோயிலுக்கு செய்ய வேண்டும். கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டு இருந்தாலும் வந்து ஆரம்பத்தில் வந்து விஷத்தை போன்று இருக்கும்.
முடிவில் வந்து அது வந்து எப்படி இருக்கு? அமிர்தத்தை போன்று சுவைக்கக்கூடியது. இப்போ நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து சாப்பிடும்போது பார்த்தா வந்து கொஞ்சம் ஒரு கசப்பு அந்த ருசி இருக்குது. ஆனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு தண்ணி குடிச்சோம்னா எப்படி இருக்குது? இனிக்கிற மாதிரி இருக்குது. ஆரம்பத்தில் வந்து சரியாக சுவைக்காகவில்லாட்டும் இறுதியில் இனிக்கின்றது. ஆம், பாவக்காய் அந்த மாதிரிலாம் பார்த்தா வந்து கசப்பாக இருந்தாலும் அதனுடைய பலன் பலன் வந்து இனிப்பை போன்றது. இனிப்பை போன்றது. எல்லாமே வந்து அந்த வந்து முதல்ல வந்து ஒரு கசப்பாக இருந்தாலும் ஆனால் ஒழுக்க நெறி ஒழுக்க நெறியுடன் வந்து ஒரு வெற்றி பெற்று ஒரு நிலை ஒரு திவ்யமான நிலைக்கு வரும் முடிந்தாலும் வந்து அது வந்து ஒரு அமிர்தம் அமிர்தத்தை போன்றது. அமிர்தத்தை போன்றது. துருவ மகாராஜ் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து முதல்ல வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து தவம் இருக்கின்றார். தவம் இருக்கின்றார். தவம் இருக்கும்போது அது வந்து கடும் தவமாக இருக்கின்றார். கடும் தவம் இருக்கும்போது வந்து அவனுக்கு இந்த தவத்தை ஆரம்பித்தனுடைய நோக்கம் வந்து என்னுடைய தந்தையுடன் பெரிய ராஜ்யம் வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம். ஆனால் வந்து அவர் தவம் இருந்த முடிவு கஷ்டப்பட்டு தவம் இருக்கிறார். ஒரு ஒரு கசப்பான அனுபவத்தினால் முதலிலிருந்து தவம் இருப்பது வந்து எளிமையான காரியம் கிடையாது. தவறான கடினமான காரியம். ஆனால் வந்து அவருக்கு இருந்த தவம் இருந்ததை நோக்கி இருந்தது வந்து விஷ்ணுவை நோக்கி தவம் இருக்கும்போது விஷ்ணு வந்தவுடன் வந்து அவருக்கு என்ன பண்ணுறதுன்னா வந்து அமிர்தத்தை சுவைத்தது போன்று இருக்கின்றது. இன்னும் தேவையில்லாமல் வந்து இந்த ஒரு உடைந்த கண்ணாடி துண்டுக்காண்டி நான் வந்து தவம் இருந்து கொண்டு இருந்தேன். இப்போ வந்து உயர்ந்த ஒரு அமிர்தமான விஷ்ணுவும் எனக்கு கிடைத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நிலையை அடைவது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு இன்பம் இன்பம் வந்து ஆரம்பத்தில் விஷத்தை போட்டிருந்தாலும் முறையில் வந்து முடிவில் வந்து அமிர்தத்தை போன்று சுவைக்கின்றது. அது வந்து சத்துவகுணத்தில் இருக்கக்கூடிய சுகம். ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய சுகம். விஷயேந்திரிய संयोगात् यत्तत् अग्रे मृत मृतोपमं परिणामे விஷம் ஏவ தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம். எந்த சுகம் புலன்களும் புலனின்பப் பொருட்களும் தொடர்பு கொள்வதால் புலனின்பப் பொருட்களும் தொடர்பு கொள்வதால் அடையப்படுகின்றதோ ஆரம்பத்தில் அமிர்தம் போன்று தோன்றினாலும் இறுதியில் விஷமாயிருந்ததோ அந்த சுகம் ரஜோகுணத்தின் தன்மையை கொண்டதாக கூறப்படுகின்றது. எந்த சுகம் புலன்ப பொருள்களும் தொடர்பு கொள்வதால் அடையப்படுகின்றதோ ஆரம்பத்தில் அமிர்தம் போன்று தோன்றினாலும் இறுதியில் விஷமாகி விடுகின்றதோ அந்த சுகம் ரஜோகுணத்தின் தன்மையை கொண்டதாக கூறப்படுகின்றது. விஷய இந்திரிய இந்திரியங்கிறது புலன்கள், விஷயங்கிறது புலனை இன்பப்படுத்தக்கூடிய விஷயங்கள். எத்தத் அக்ரே அமிர்தோபம் அமிர்தத்தை போன்று ஆரம்பத்தில் இருக்கிறது. பரிணாமே விஷம் முடிவில் எப்படி இருக்கின்றது? விஷத்தை போன்று இருக்கின்றது. அந்த சுகம் ராஜசம் அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். இது நமக்கு வந்து பார்த்தா வந்து ஆம், ஒரு இதுக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணம் வந்து ஒரு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள ஒரு நல்ல ஈர்ப்பு. அதை வந்து ஒரு அந்த ஒரு யுவன் அந்த ஒரு அந்த இளைஞன் மற்றும் இளம்பெண் இந்த ஆரம்பத்தில் வந்து அந்த ஒரு ஈர்ப்பு அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கிறது வந்து அந்த அந்த பார்க்கணும், பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அது ஒரு தூண்டுதல் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் வந்து கடைசி வந்து சில காலத்துக்கு அப்புறம் என்னன்னா வந்து அதே வந்து ஒரு விஷயமாக போகின்றது. நம்ம பிரிஞ்சு போயிடுறாங்க, இல்லை ஏதோ ஒரு சண்டை வருது. அப்படி சண்டை வரும்போது வந்து விஷயம் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயமாகி போடுது. நிறையா விஷயங்கள் இன்னைக்கு வந்து நம்ம வந்து எவ்வளவோ இந்த கோர்ட்டில் கேஸ்லலாம் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து இந்த த- அந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து ஆரம்பத்தில் வந்து இனிமையாக இருக்கின்றது. ஆனால் வந்து கடைசி வந்து ஒரு சண்டை சச்சரவு வந்த உடனே வந்து விஷமாக வருகின்றது. அதனால வந்து விவாகரத்து நடப்பது எல்லாமே அப்படிதான். நல்லா விரும்பி திருமணம் செய்து கொண்டவர்கள் பின்னாடி விவாகரத்தை செய்து விடுகின்றார்கள். ஏன்னா வந்து ஆரம்பத்தில் இனிப்பாக இருக்கக்கூடியது பின்னால் வந்து விஷமாகி விடுகின்றது. அப்புறம் வந்து ஏக்கம், கவலை, இந்த 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 சுகம் வந்து ரஜோகுணத்தை சார்ந்த சுகம். நம்ம ஒரு அந்த ஒரு அதனால் வரக்கூடிய சுகம் வந்து ரஜோகுணத்தை சார்ந்தக்கூடியது. ஏன்னா வந்து புலன்களும் புலன்ப பொருட்களும் இணைவதால் வந்து பெறக்கூடிய சுகம் வந்து எப்பொழுதுமே வந்து அர்ஜுனா துன்பத்திற்கு தான் காரணமாக இருக்கின்றது. துன்பத்திற்கு தான் காரணமாக இருக்கின்றது. ம், ஒரு விலை மாதரிடம் செல்வது ஒரு இன்பம் கிடைக்கின்றது. பின்னாடி வந்து அதன் மூலமாக நோய்வாய்ப்படுகின்றோம். நோய்வாய்ப்படுகின்றோம். வந்து அந்த
ஆம், ஒரு சாப்பாடு நமக்கு வந்து பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றது, ரொம்ப சாப்பிட்றது, சாப்பிட்டே இருப்போம். நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சாப்பிட்டே இருப்போம். அதனால வந்து ஐயோ வயிறு வலிக்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனை. முதல்ல இருக்கக்கூடிய இன்பம் பின்னாடி வந்து துன்பமாகி விடுகின்றது. அப்போ ஒருத்தன் எனக்கு வந்து சர்க்கரை வியாதி இருக்குது. சர்க்கரை வியாதி இருக்குன்னா எனக்கு வந்து ஒரு குலோப் ஜாமுனை பார்த்தோன்னே ஆசை இருக்குது, சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணும். நான் பாட்டுக்கு சாப்பிட்டே இருக்கேன். அடுத்து என்ன ஆகுது, என்னுடைய உயிருக்கே அது வந்து ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. வந்து டைஃபாய்டு இருக்கும்போது இந்த என்ன 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 பலகாரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, சாப்பிட்றது இன்பமாகத்தான் இருக்கும். ஆனால் வந்து அது வந்து கடைசியில் வந்து விஷமாகிவிடும். விஷமாகிவிடும். யயாத்திங்கிற ஒரு மன்னர் இருப்பார். யயாத்திங்கிற ஒரு மன்னர் பாகவதம்ல உள்ள ஒரு கதை. அந்த மன்னர் என்ன பண்ணுவார்னா வந்து தன்னுடைய இந்த புலன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பார். இப்ப அனுபவித்துக் கொண்டே இருந்தால் வந்து அவர் வயதாகிவிடும். வயதாகிவிட்டாலும் வந்து அவருக்கு புலன்பத்தை வந்து அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அந்த தூண்டல் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவார்னா வந்து தன்னுடைய மகன்களை பார்த்து, உன்னுடைய இளமையை என்னிடம் கொடுத்து விடு. ஏன்னா வந்து எனக்கு வந்து இன்னும் வந்து அனுபவிக்க வேண்டிய ஆசை இருந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னு சொல்லி வந்து தன்னுடைய மகனிடம் கேட்பார். வெட்கமின்றி கேட்பார். கேட்பார். அந்த உடனே வந்து தன்னுடைய ஒரு ஒரு மகன் அவனும் வந்து சரி என்று கொடுத்து விடுவான். கொடுத்து விடுவான். கொடுத்து விட்ட பிறகு மீண்டும் வந்து பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு வந்து தன்னுடைய மகனுடைய இளமையின் மூலமாக புலனுபத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார். கடைசி அதற்கப்புறம் தான் வந்து அவர் வந்து அதை வந்து விஷமாக உணர்வார். அந்த மாதிரி அனுபவித்ததுக்கப்புறம் அனுபவத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு புலனுபத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனே அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஒரு ஒரு நிலையை வந்து உணர்ந்து கொண்டு அப்புறம் வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார்னா வந்து கிருஷ்ண பக்தியில் வந்து ஈடுபடத் தொடங்குவார். அதனால் வந்து அவர் புலன்பத்தை அனுபவிக்க வேண்டும் 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 என்ற அந்த ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுகம் வந்து ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய சுகம். தமோகுணத்தில் இருக்கக்கூடிய சுகம் என்ன? यत् अग्रे सानुबन्धे च सुखं मोहनम् आत्मनः निद्रालस्य परं प्रमादोत्तं तत्तामसम् उदाहृतम्. தன்னுணர்வைக் காண இயலாத, ஆரம்பம் முதல் இறுதி வரை மயக்கமாக இருக்கின்ற உறக்கம், சோம்பல் மற்றும் மாயையினால் வருகின்ற சுகம் தமோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. தன்னுணர்வைக் காண இயலாத, ஆரம்பம் முதல் இறுதி வரை மயக்கமாக இருக்கின்ற உறக்கம், சோம்பல் மற்றும் மாயையினால் வருகின்ற சுகம் தமோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. எத் அக்ரே ச அனுபந்தே. ஆரம்பத்தில் இருந்து சரி இறுதி வரை இருக்கக்கூடிய சுகம் எப்படி இருக்கின்றது? மயக்கத்தில் இருக்கின்றது. மயக்கத்தில் இருக்கின்றது. ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடியது. நித்திர, உறக்கம், ஆலசிய, சோம்பேறித்தனம், பிரமாத, மயக்கம். பிரமாதங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் வந்து மயக்கம். நம்ம வந்து பிரமாதமாக இருக்கு அப்படின்னா ஆக்சுவலி வந்து மயக்கத்தில் இருக்கின்றது. பிரமாதங்கிறது மயக்கம், உத்தம் ஆகியவற்றால் உண்டாக்கப்பட்ட அந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து குணம் வந்து தாமத்தில் இருக்கக்கூடிய சுகம் அர்ஜுனா. ம். அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய சோம்பல், உறக்கம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து செயல்படக்கூடாது. எப்படி வந்து செயல்படக்கூடாது அது? அந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து ஒரு அறிவற்று இருப்பது. அது வந்து தமோகுணத்தில் இருக்கக்கூடிய இருப்பது. எல்லாமே மயக்கம் தான். ஆரம்பத்திலேயும் சுகம் கிடையாது, இறுதியிலும் சுகம் கிடையாது. அட்லீஸ்ட் வந்து ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய வந்து ஆரம்பத்தில் வந்து சுகம் இருந்தது. இறுதியிலாம் விஷமானது. தமோகுணத்தில் இருக்க வந்து எந்த ஒரு சுகமுமே இல்லை. ஆரம்பத்திலும் துன்பம் தான், இறுதியிலும் துன்பம் தான். வந்து பார்த்தா வந்து புகைப்பிடிப்பது. புகைப்பிடிப்பது வந்து அதில் வந்து அழகாக தெரியும். புகைப்பிடிப்பது வந்து நமக்கு ஆம், ம், புகை குடிக்கும்போது வந்து நமக்கு அந்த அந்த எரியுது, உடல்லாம் எரியுது, குடல்லாம் எரியுது. இருந்தாலும் வந்து புகைப்பிடிப்பது. அது வந்து தெளிவாக சொல்லியிருக்கு. உனக்கு தீங்குதலை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் புகைப்பிடிப்பது, மது மது அருந்துவது, எரியக்கூடியது. அந்த அந்த நாற்றமும் வந்து நன்றாக இருக்காது, எரியக்கூடியது. அவ்வளோ இருந்தும் வந்து அதை வந்து விட்டு கொடுக்காமல் செய்வது. ஆரம்பத்திலும் துன்பம், முடிவிலும் துன்பம், முடிவிலும் துன்பம். சூதாடுவது. ஆரம்பத்தில் வந்து என்னுடைய பணத்தை வைத்து தான் ஆட வேண்டியிருக்கின்றது. பணத்தை வந்து இழக்கப் போகின்றேன். ஆரம்பத்திலும் இழக்கின்றேன், இடுவிலும் இழக்கின்றேன். துன்பம், துன்பம். அந்த மாதிரி ஒரு அடிமைத்தனம்.
அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அந்த ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மயக்கம், அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு அடிமைத்தனத்தால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி. இதுதான் அந்த மகிழ்ச்சி அடிமைத்தனத்தால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, இந்த ஒரு மகிழ்ச்சி. அந்த ஒரு மகிழ்ச்சியை கூட அவங்களால மறுக்க முடியாமல் இருக்கின்றார்கள். அது என்ன ஒரு ஒரு பரிதமான நிலை! ஒரு பரிதாபமான நிலை. கும்பகர்ணன் தூக்கம். தூங்கிக் கொண்டே இருப்பது. தூங்கிக் கொண்டே இருப்பது. தூங்கி முழித்தவுடன் என்ன பண்ணுவது? உண்ணுவது. இந்த ஒரு போதைப் பொருட்களை உண்ணுவது. அதுதான் கும்பகர்ணனுடைய நிலை. கும்பகர்ணனுடைய நிலை அதுதான் நடந்தது. ம். அந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு நிலையில தன்னுடைய அவனுக்கு தெரியுது ராவணன் தன்னுடைய த த வந்து அம் தமோ குணத்துக்கு உதாரணமா பார்த்தான். ராவணனுடைய அந்த ஒரு உறுதி. அந்த மாரி இது ராவணன் பற்றி அது தவறாக விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாலும் சரி, என்ன பண்றது அவனுக்காக போரிடுவது. போரிடுவது. அந்த மாரி போரிடுவது சரியான விஷயங்கள் தெரிந்திருந்தவன் அதை ஈடுபடாமல் தெரியுது கும்பகர்ணனுக்கு இது தவறு அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் தன்னுடைய த ராவணனை திருத்தாமல் அதற்கு உறுதுணையாக இருப்பது. உறுதுணையாக இருப்பது. ஏன்னா அந்த மாரி இருக்கக்கூடிய இன்பம், தூக்கம் மற்றும் அந்த மாரி போதைப் பொருட்களை ஏற்றுக்கொள்வது, ஆரம்பத்திலும் துன்பம், முடிவிலும் துன்பம். அதிலிருந்து ஒரு ஒரு மயக்கம், அந்த ஒரு உறக்கத்தில் இருப்பது, ஒரு சோம்பல்தனத்தில் இருப்பது. ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய சுகம் தமோ குணத்தில் இருக்கக்கூடிய சுகமாக சொல்லப்படுகின்றது. சொல்லப்படுகின்றது. ந தத் அஸ்தி பிருத்வி பிருத்திவ்யாய் பிருத்திவ்யாயம் वेदवेषु वा पुनः सत्त्वं प्रकृतिजैर्मुक्तं यद्येपि க்ஷாத்ரபீர்குணைக. இவ்வுலகிலோ உயர்லோகத்தில் உள்ள தேவர்களின் மத்தியிலோ ஜட இயற்கையிலிருந்து பிரிந்த இந்த மூன்று குணங்களிலிருந்து விடுபட்டவர்கள் எவரும் இல்லை. கிருஷ்ணன் அந்த குணத்தை பற்றி முடிக்கிறார் இந்த ஸ்லோகத்தோட. அர்ஜுனா, நா தத் அஸ்தி பிருத்வியாம், இந்த பூமியிலும் சரி அர்ஜுனா, அல்லாது திவி துவேஷ், அதாவது திவி துவேஷங்கிறது இந்த உயர் உலகங்களில் உள்ள தேவர்கள். தேவர்கள் தேவர்கள் இருந்தாலும் சரி, இந்த பிருத்தி பிரகிருத்திய ஜெய, அந்த பௌதிக இலக்கத்திலிருந்து பிறக்கக்கூடிய அந்த மூன்று குணங்கள் எங்கிருந்து பிறக்கின்றன? பிரகிருதி, பௌதிக இயற்கை. பௌதிக இயற்கையிலிருந்து பிறக்கக்கூடிய அந்த மூன்று மூன்று விதமான குணங்கள், அதிலிருந்து அதனுடைய தாக்கத்திலிருந்து விடுபட்டவர்கள். அந்த தாக்கத்திலிருந்து விடுபட்டவர்கள் அர்ஜுனா எவரும் இல்லை. திருப்பி குணை, திருப்பி குணைக, அந்த மூன்று விதமான குணங்களிலிருந்து தாக்கத்திலிருந்து விடுபட்டவர்கள் அர்ச்சனா இந்த உலகத்திலோ உயர்லோகத்திலோ மனிதர்களோ தேவர்களின் மத்தியிலோ அதிலிருந்து விடுபட்டவர்கள் எவருமே இல்லை. இந்த மூன்று குணங்கள் எல்லாம் அந்த அகிலம் முழுவதும், அகிலம் முழுவதும் கிருஷ்ணன் சொல்றது இந்த 14 லோகங்கள். அகில் 14 லோகங்கள், 14 லோகத்திலுமே அர்ச்சனா இந்த மூன்று குணங்களிலிருந்து விடுபட்டவர்கள் யாருமே அல்ல. யாருமே இல்ல. அந்த 3 விலங்குகள் அந்த ஒரு விகிதம், எந்த ஒரு விகிதத்தில இருக்கு அப்படிங்கிறது வேறுபடலாமே தவிர, தேவர்களுக்கு சத்துவகுணம் தன்னுடைய விகிதம் அதிகமாக இருக்கின்றது. மனிதர்களுக்கு ரஜோகுணத்தினுடைய விகிதம் அதிகமாக இருக்கின்றது. மற்றும் மிருகங்கள் தமோகுணத்தில் இருக்கின்றன. அந்த ஒரு விகிதம் வேறுபடுகின்றதே தவிர, ஆனா எல்லாருமே அர்ஜுனா, இந்த 3 குணங்களினுடைய தாக்கத்தின் மற்றும் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளனர். உள்ளனர் அப்படிங்கிறார். அந்த மாரி 3 இதில நரகத்தில் இருக்கவங்க அவங்க தமோகுணத்தில் இருக்கின்றார்கள். அதனுடைய விகிதம் வேறுபடுகின்றதே தவிர, மற்றபடி இந்த 3 குணங்களின் மீது தாக்கத்தில் இல்லாதவர்கள் எவரும் அல்ல. அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் இந்த இந்த பகுதியை நிறைவு செய்கின்றார். 3 குணங்களுக்கு விடுபட்டவர்கள் எவருமே அல்ல அப்படிங்கிறது தான் சொல்றது. அதனால நம்ம 3 குணங்களிலிருந்து விடுபட்டு வருவது அப்படிங்கிறத கிருஷ்ணர் சொல்லத்தான் போறாரு. ஆனா அந்த மாரி இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஒரு வெகு சிலர் தான் அப்படிம்பார். பகுனாம் ஜென்மமாம் அப்படின்னால அந்த மாதிரி ப வாசுதேவ சர்வமிதி அப்படிங்கிறது தெரிந்து கொள்வது வெகு சிலர் தான் அப்படிம்பார். வெகு சிலர் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கார் கிருஷ்ணர். அந்த மாதிரி இருக்கிறது சுதுர்லபக அப்படிம்பார். ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆச்சரியமான விஷயம். ரொம்ப துர்லபமானது. ரொம்பவும் ஒரு கிடைக்கிறது அரிதானது அப்படிம்பார். அந்த மாதிரி 3 இந்த குணங்கள்ல
விடுபட்டவர்கள் வந்து மிகவும் அரிதானவர்கள். மற்றபடி எல்லாருமே வந்து இந்த குணங்களினுடைய தாக்கத்தில் தான் இருக்கின்றார்கள். ம். நீண்ட பகுதி கிருஷ்ணன் வந்து முக்கியமாக வந்து அந்த 6 விதமான விஷயங்களை வந்து எப்படி வந்து குணங்கள் பாதிக்கின்றன அப்படிங்கிறத வந்து சொன்னது. முக்கியம் வந்து நம்மளுடைய செயல், செய்பவன், ஆம், மற்றும் அந்த ஒரு செயல் செய்பவன், அ- அந்த அந்த அதற்குடைய முயற்சி, அப்புறம் உறுதி, அ- புத்தி மற்றும் மகிழ்ச்சி. எல்லாமே வந்து செயல் சார்ந்த பொருட்கள். செயல் சார்ந்த பொருட்கள். அதனால் வந்து எப்படி இருக்கின்றது அப்படின்னா வந்து அதை பற்றி வந்து கிருஷ்ணன் வந்து சொன்னார். இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்த்தது வந்து அந்த 3 குணங்களுக்கான புத்தி மற்றும் உறுதி மற்றும் மகிழ்ச்சி. சரியான புத்தி வந்து செய்வது எது, செய்யாதது, முறையற்றது எது, முறையற்றது எது, பயப்படுவது தக்கது எது, பயப்படத்தக்காதது எது, எது வந்து பந்தப்படுத்துவது, எது விடுதலை கொடுப்பது, அது வந்து திறந்து செய்வது வந்து சரியான புத்தி. சத்துவத்தில் இருக்கக்கூடிய புத்தி. தர்மம் அதர்மம், செய்யத்தக்க செயல், செய்யத்தக்காதது, அதுக்குள்ள வேறுபாடை அறிய இயலாத செயல் வந்து ரஜோகுணத்தில் இருப்பது. தமோகுணத்தில் இருப்பது வந்து தர்மத்தை அதர்மமாக எடுத்துக்கொள்வது, அதர்மத்தை தர்மமாக எடுத்துக்கொள்வது, இருளின் மயக்கத்தின் கீழ் இருப்பது. அந்த மாதிரி தவறான வழியில் செய்யக்கூடிய முயற்சி வந்து தமோகுணத்தில் இருக்கக்கூடிய புத்தி அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வந்து ஆம், உறுதி. உடைக்க முடியாத உயிர். உடைக்க முடியாத உயிர் எவ்வாறு வந்து அந்த உடைக்க முடியாத உயிர் இருக்குன்னா, யோக பயிற்சினால் நிலையாக பாதுகாக்கப்படுவது. அதன் மூலமாக மனம், வாழ்வு மற்றும் புலன்களை இயக்கத்தை கட்டுப்படுத்துவது. அந்த ஒரு மன உறுதி வந்து சத்துவகுணத்தை சார்ந்தது. எந்த ஒரு மன உறுதியின் மூலம் பொருள் இன்பம், அதன் மீது பற்றுதல் கொண்டு பலனின் மீது பற்றுதல் கொள்வது, பலன்கள் மீது பற்றுதல் கொண்டு உறுதியுடன் செயல்படுவது ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய இன்பம். தமோகுணத்தில் முயற்சி. தமோகுணத்தில் இருக்கக்கூடிய முயற்சி வந்து அது வந்து கனவு, பயம், கவலை மற்றும் வருத்தம், அதை தாண்டி வெளியே வராத முயற்சி. மற்றும் அது மயக்கத்தில் அப்பாற்பட்டு செல்ல இயலாது அந்த ஒரு மன உறுதி. அதிலும் உறுதியாக இருக்கிறார். கனவு காண்களே உறுதியாக இருப்பது, கவலைப்படுவதிலே உறுதியாக இருப்பது, அந்த ஒரு உறுதி. அந்த உறுதி வந்து தமோகுணத்தில் இருக்கக்கூடிய உறுதி. 3 விதமான மகிழ்ச்சி. சாத்விகத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி ஆரம்பத்தில் விஷத்தை போன்று இருந்தாலும் இறுதியில் அமிர்தத்தை போன்றது. ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய உறுதி ஆரம்பத்தில் அமிர்தம் போன்றது, ஆனால் கடைசியில் வந்து விஷமாகி விடுகின்றது. ஏன்னா வந்து இந்த புலன் மற்றும் புலன்ப பொருட்களை தொடர்பு கொள்வதால் அடையக்கூடிய இன்பம் அது, சுகம். அது வந்து ரஜோகுணத்தினுடையது. தமோகுணத்தில் இருக்கக்கூடிய இன்பம் இன்பம் சொல்ல முடியாது, துன்பம். அது வந்து தன்னுணர்வை காண இயலாது, ஆரம்பம் முதல் இறுதி வரை மயக்கமாக இருப்பது, உறக்கம், சோம்பல் மற்றும் மாயையினால் வரக்கூடிய சுகம் தமோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. இது நமக்கு பார்க்கும்போது வந்து இது வந்து துன்பம் மாதிரி தெரிகின்றது. ஆனால் சமோகுணத்தில் இருப்பவர்களுக்கு வந்து இதுதான் இன்பமாக, சுகமாக அவர்களால் கருதப்படுகின்றது. இந்த மாதிரி அர்ஜுனா, 3 குணங்களுடைய தாக்கத்தில் இருந்து விடுபட்டவர்கள் எவரும் அல்ல. இந்த உலகத்தில் மட்டுமல்ல, உயர் லோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள், இந்த 14 லோகங்களில் இருப்பவர்கள். ஆனால் இந்த அகிலத்திலிருந்து அனைவருமே வந்து இந்த 3 குணங்களால் பாதிக்கப்படுகின்றார்கள். பாதிக்கப்படுகின்றார்கள் அப்படிங்கிறத பற்றி கிருஷ்ணர் சொன்னார். அடுத்த பகுதியில் வந்து செயல்களின் மூலம் எவ்வாறு தூய்மைப்படுத்துவது, தூய்மை அடைவது அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து அடுத்த 8 ஸ்லோகங்களை வந்து சொல்ல போகிறாரு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வகுப்பை முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் வந்து 41வது ஸ்லோகத்தில் வந்து வளருவோம். அனைவருக்கும் முன்னாடி பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.